பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பழனி அந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு மாமா, தூங்காம என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு சரவணன் நினைச்சு தூக்கமே வரல மாப்ள, என்ன பண்றதுன்னு தெரியல. சரவணன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். அவனை எப்படியாவது நீங்க தான் கண்காணிச்சுக்கணும். ஏன்னா எப்படியாவது குமாரோட கல்யாணத்தை நிறுத்தி தீருவேன்னு சொல்லிட்டு அவன் கங்கணம் கட்டிட்டு இருக்க மாதிரியே தோணுது. என்ன சொன்னாலும் அதை அவனால மாத்திக்க முடியல. நீதான் மாப்பிள்ள அவன்கிட்ட பேசி பார்க்கணும்னு சொல்றாங்க. என்ன மாமா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கதிர் ஷாக் ஆகுறாங்க. ஆமா மாப்பிள்ள, சரவணன் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப சரவணன் என்கிட்ட குமாரோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணுன்ற அளவுக்கு எனக்கு கோபம் வந்தது. ஆனா அமைதியே இருந்துட்டேன். ஆனா இந்த கல்யாணம் நடக்க கூடாது மாமா, நடக்கவே கூடாது, இதவே சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கதிர் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனா சரவணன் தூங்காம ரொம்பவே ஒரு மாதிரி பெணாத்திட்டே இருக்காங்க. உடனே கதிர் அங்க போயிட்டு, அண்ணன் என்னென்ன ஆச்சு, உனக்கு என்ன விஷயம் சொல்லுன்னுன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க. அண்ணன் நம்ம வேணா சைக்காட்ரிஸ்ட மீட் பண்ணலாமா? ஏண்டா கதிரு, நான் பைத்தியம் ஆயிடுவேனா? ஆமாண்டா, எப்ப அந்த மயில உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்பத்துல இருந்து எனக்கு நிம்மதி இல்ல, தூக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தப்பட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியே பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கதிருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த விஷயத்தை இப்படி லேசா விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கதிர் முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. இப்பதான் செந்தில் நல்லபடியா தூங்கி எழுந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வராங்க. அவங்க வந்ததும், செந்தில் நீங்க தானே கவர்மெண்ட் ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா சார், உங்க வீட்டை நாங்க சோதனை போட வந்திருக்கோம். நீங்க வேலை பார்க்குற பிரான்ச்ல இருக்க எல்லாருமே லஞ்சம் வாங்கினதா அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதனால எல்லாரோட வீட்டையுமே சர்ச் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்ப வீடு முழுக்க சர்ச் பண்றாங்க. செந்திலுக்கு ஒண்ணுமே புரியல. செந்தில் ஒரு மாதிரி பயமா இருக்காங்க. அப்ப மீனா சொல்றாங்க, யார் செஞ்ச புண்ணியமோ உண்மை தெரிஞ்சு மாமா அந்த பணத்தை ஒட்டு மொத்தமா நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ண சொல்லிட்டாங்க. அதனால நீங்க தப்பிச்சீங்கன்னு சொல்லி மீனா சொல்றாங்க. இது கேட்ட செந்திலுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. செந்தில் அதையும் மீறி இன்கம் டேக்ஸ் ஆபீசர் கிட்ட மாட்டுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.